சரி அவரா ஓரமா போய் எப்படி கெத்த மெயின்டைன் பண்றது மட்டும் பாரு. மச்சான். ம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லையே, இப்பதான் வந்தேன். ஓ தெரிஞ்சிருந்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட்டாக வந்திருப்பேன். திமிர பார்த்தியா? சரி வீடு. அப்புறம் ஜாலியாக இருக்க போல. ஐயோ வேற லெவல் ஜாலியா இருக்கேன். அதுவும் நேத்து நான் பார்த்துட்டு வந்தேன்ல. நானே என்னை வச்சு என்ன ட்ராமா பண்றீங்கன்னு தெரியாம இருக்கேன். விருப்பத்தாது. சரி சொல்லு. என்ன சொல்லு? லவ சொல்லு. ஏய் சும்மா லவ் சொல்லலாம். நான் யார் தெரியுமா? நான் ஒரு டெரரிஸ்டா இருந்தா உனக்கு கடத்திட்டு போயிட்டா? உனக்கு அவ்வளோ சீன்ல இல்லை ஓகேவா? உன் ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டியா? எப்படி? ஐயோ அதான் என் கூட பிறந்தவனும் ஆஃபீஸில் இருக்கே. ஏன் ஆஃபீஸ்லையா? யாரு? ஓன் டிபார்ட்மெண்ட் தான். பேரு கூட செல்வகுமார். அட்டா பாவி. இதான் வெள்ளை காக்காவோ? கூடவே இருந்து குழி பெருசு இல்லடா. இர்றா பர்றா. ஐ நோ ஐம் கியூட் ஓகே. ஸோ அழகாக இருந்தால் பேசிக்கலாக அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதா செய்யும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டேய் நானும் நேத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். விட்டா வர பேசிட்டே போற. அடிச்சு மூஞ்செல்லாம் அடிச்சிருவேன். நான் உன்னை லவ் பண்ணேன், நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருச்சோ அம்மா தொலைன்னு. லவ் பண்றல்ல பண்றல்ல பண்ணுறேங்க. அப்போ ஓகே. எல்லாரும் உட்காருங்கடா. ஓவரா நடிக்கிறீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஓவரா நடிக்கிறீங்க. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? கொடுத்த காசுக்கு நடிங்கடா டேய். தங்கச்சி. ம் ஓகேண்ணா. நல்லா கோர்த்துட்டுறா டேய். டேய் பயந்த மாதிரி நடிச்சதெல்லாம் போதும். 2 வருஷமா சிங்கிளா இருக்கியாமே, ஏன் யாரையுமே வா பிடிக்கல? அது ஒரு பெரிய கதைங்க. என்ன பிரேக்கப் ஸ்டோரியா இருக்கும்? சொல்லு கேட்போம். 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு நிமிஷம் ரொம்ப லென்த்தா போயிடாத. டக்குன்னு சொல்லி முடிச்சிரு. ஓகே. ஒரு தேவதை அவள் பார்வையால் என்னை தீண்டினாள், ஒளியேற்றினாள் அவள் நினைவிலே என் மனதிலே சிறு இன்பம் தோன்றுதே. சிறு நொடியிலே மனம் கரையுதே, என்ன மாயமோ என ஈர்க்குதே. அவள் பேசினால் என் உணர்வுகள் இங்கு சிறகாய் பறக்குதே. என்னுள்ளே என்னென்னவோ மாற்றம் உண்டானதே, கனவு விஷால், ஹாய் பேபி. போட்டோ போட்டியா? என்ன ஃபோட்டோ பேபி? இன்ஸ்டால போட்டோ போட்டியா? இன்ஸ்டால? ஆமா பே நம்ம ஏன்டா இப்படி பண்ண? என்னாச்சு? என் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என் அப்பா என்னை பத்தி என்ன நினைப்பாரு? புரிஞ்சுக்கோடா, உன் கூட நான் 100 வருஷம் வாழணும்டா ப்ளீஸ். அப்புறம் இது எங்களை பிரிச்சுட்டு தான் கேட்கணுமா? லட்சி சொல்லு. போய் தொல. நான் அங்கே பார். எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்ன? டைம் உன் கூட 100 வருஷம் வாழணும். அட டைம் கேட்டமா? உன் கூட 100 வருஷம் ஆச்சி போமா. வாழணும். டேய் உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. டேய் வாட் ஆர் திஸ் இஸ்? இதுக்கே பதர்னா எப்படி? ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, கொஞ்சம் அங்கே பார். டேய் ஜிம்மி, நீயாச்சும் புரிஞ்சுக்கோடா. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. டேய் சீன் ஒரு சீக்கிரம்லாம் முடியல. இன்னொரு சீன் இருக்கு. இந்தாம்மா கற்பூரம். சாமி, சொல்லுமா. நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும் சாமி ப்ளீஸ். அபிஷ்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவன் அந்த டைலாக் என்கிட்ட மட்டும் இல்ல, பாக்குற எல்லாத்தையும் பர்ஃபார்மன்ஸ் மாறாம போட்டிருக்கா அப்படின்னு.